அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து த மெட்ராஸ் ஹைகோர்ட் டெசிக்னேஷன்ஸ் ஆஃப் சீனியர் அட்வொகேட்ஸ் ரூல்ஸ் 2020 அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டெசிக்னேஷன்ஸ் ஆஃப் சீனியர் அட்வொகேட்ஸ் ரூல்ஸ் கொஞ்சம் மைனர் சேஞ்சஸோடையே நிறைய இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். சீனியர் அண்ட் அதர் அட்வொகேட்ஸ் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 வந்து முக்கியமாக செக்ஷன் 16 புரிய வரும். அதாவது அட்வொகேட் மே வித் ஹிஸ் கன்சன்ட், அவருடைய கன்சன்ட்டோட ஒரு வழக்கறிஞர் பி டெசிக்னேட்டட் அஸ் சீனியர் அட்வொகேட், அவருடைய முழு கன்சன்ட்டோட தான் ஒரு சீனியர் அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு அவர் விரும்பும் பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கலாம் இல்லை ஹை கோர்ட்டில் இருக்கலாம். இஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் இஸ் ஆஃப் ஒப்பீனியன் தட் பை வர்ச்சியூ ஆஃப் ஹிஸ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, இல்லை அவருடைய நாலேஜ் ஆஃப் ஆன் லா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, பாராட்ட விதத்தில் இருக்கும்போது ஹீ இஸ் டிசர்விங் ஆஃப் சச் டிஸ்டிங்ஷன். ஸோ ஒரு சட்டத்தின் மீது அதிகமான ஒரு அனுபவமும் சட்டத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜோட ஸ்பெஷல் நாலேஜோடு இருக்கும்போதும் ஸ்டாண்டிங் அட் த பாராகவும் இருக்கும்போது ஹீ டிசர்வ்ஸ் டு கெட் சம் டிஸ்டிங்ஷன். அந்த டிஸ்டிங்ஷனாக தான் சீனியர் அட்வொகேட் எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நிறைய முக்கியமான தகவல்கள் வந்து இந்த ரூல்ஸ் படிக்கும்போது நமக்கு புரிய வரும். ஸோ அது முதல் கட்டமாக நம்ம சீனியர் அட்வொகேட்ஸ் அப்படிங்கக்கூடிய முக்கியமான ஒரு டிஃபினேஷன்ஸ் வந்து ரூல் 2ல் 8th சொல்லியிருக்காங்க. ஸோ இது சீனியர் அட்வொகேட்ஸ் மீன்ஸ் an advocate designated as a senior advocate under section 16 bracketல வந்து 2 of the Advocates Act 1961. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். இப்போது ரூல் 3ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெர்மனன்ட் கமிட்டி ஃபார் டெசிக்னேஷன் ஆஃப் சீனியர். சீனியர் அட்வொகேட் எல்லாருமே அப்பாயிண்ட் ஆனோம் அப்படின்னா இதுக்கான ஒரு கமிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும். அவர்களை பற்றி சொல்கிறது தான் இந்த முக்கியமான ரூல் 3. இப்போ இந்த ரூல் 4 அப்படிங்கிறது வந்து குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா. ஸோ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். 10 வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் ஸ்டாண்டாக வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்தாலும் சரி, மதுரை கோர்ட்டில் இருந்தாலும் சரி, சப்பார்டினேட் கோர்ட்டில் வேலை பார்த்தாலும் சரி, ட்ரிபியூனல்ஸில் இருந்தாலும் சரி, எங்கே வேலை பார்த்தாலும் சரி 10 வருஷம் கண்டிப்பாக இருக்கணும். என்னுடைய கேடர் எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜஸாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகக்கூடிய ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க இந்த டெசிக்னேஷன்ஸே வரும் இருக்காங்க. ஸோ இதை படிக்கும்போது நமக்கு புரிய வரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன சொல்லுங்கள், ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கணும், அதிகபட்சமான ஒரு ரெப்யூட்டேஷனில் இருக்கணும், ஒரு ஹை எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது உண்மைக்கும் நேர்மைக்கும் மிக முக்கியமானவர்களாகவும் அதை எப்பயுமே காப்பாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கும் பட்சத்தை தான் சீனியர் அட்வொகேட்டே ஆக முடியும். அண்ட் இன்டெகிரிட்டி மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக தே ஷுட் ஃபாலோ அண்ட் அவங்க அதுக்கு உரியவர்களாக இன்சைட் த கோர்ட் அண்ட் அவுட் சைட் த கோர்ட் ரெண்டு இடங்களிலுமே அவங்களுக்கான ஒரு டிஸ்டிங்ஷன் ஆஃப் எமினன்ஸாக இருந்த பட்சத்தில் மட்டும்தான் they will get this designation as senior advocate. முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா 15 ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு மினிமம் இவங்க அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணுறது வந்து ஒரு முன்னாடி அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஃபோராக பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த பர்டிகுலர் 5 years பேக் வந்து 15 ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் சட்டம் வந்து அதனால் மேம்படுத்தும் விதத்தில் க்ரோ ஆகிற விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவில் வந்து தே சாட்டிஸ்ஃபை பண்ணும் பட்சத்தில் தான் தே கேன் பி a senior advocate. ஸோ இந்த 3 விஷயத்த சொல்லியிருக்கேன். அதை வந்து 7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா has 10 years standing as an advocate in Madras High Court or its bench at Madurai and the court subordinate to it, including tribunals, or a combined standing of 10 years as advocate, as a district judge or session judge, as a judicial member of any tribunal in India whose qualification for eligibility for such appointment is not less than the preceding for appointment as a district judge. Second bill என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா exhibit distinction and eminence for the legal acumen and special knowledge and maintains integrity, reputation and high ethical standards expected of a senior advocate both inside and outside the court. மூணாவது சீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா has 15 judgments to his credit in the preceding 5 years where he has contributed to the growth of law. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஹி கேன் பி அ சீனியர் அட்வொகேட்னு குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியாவை ரொம்ப தெளிவாக ரூல் 4ல் சொல்லிட்டாங்க. இப்போது யார் ஆக முடியாது, நோ அட்வொகேட் இஸ் எலிஜிபிள் டு பி டெசிக்னேட்டட் அஸ் அ சீனியர் அட்வொகேட் இஃப் அ சார்ஜ் ஹாஸ் பீன் ஃப்ரேம்டு ஃபார் அன் அஃபென்ஸ் involving moral turpitude or he has been convicted by any court of law for an offense involving moral turpitude. குற்றவாளியாக அவர்கள் சார்ஜ் செய்யப்பட்டாங்க அப்படின்னா can't be a senior advocate at any point of time. சரிங்களா, அதான் முக்கியமான ஒரு விஷயம். செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க பியில், any proceedings for professional misconduct is pending before the bar council or if he has been found guilty of professional misconduct by the bar council. ஸோ பார் கவுன்சிலுக்கு தெரிய வருது இவர் வந்து ஒரு மிஸ்காண்டக்டில் நடந்திருக்காரு, ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்ட்
கரெக்டாக இருந்திருக்கு அண்ட் பெண்டிங்காக இந்த பார் கவுன்சிலில் இருந்தாலும் சரி ஹீ கான் பி எலிஜிபிள் அண்ட் ஹீ கான் குவாலிஃபை ஃபார் அ சீனியர் அட்வொகேட். ஸோ சீனியர் அட்வொகேட் ஆனோம் அப்படின்னா சீனியர் அட்வொகேட்டாக இருக்கவங்க எல்லாருமே ஒன்று ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவும் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் எத்திக்கல் வேல்யூஸையும் அண்ட் 15 ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவங்க பேரில் கிரெடிட்டாக இருந்து அதாவது நம்ம சட்டத்துக்கு வந்து மிக புகழும் பெருமையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நாலேஜபிளாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் சீனியர் அட்வொகேட் ஆக முடியும். கிரைம்ஸ் பண்ணுறவங்க, எஃப்ஐஆர் ஃபைல் ஆனவங்க, இல்லை பார் கவுன்சிலில் வந்து பிரச்சனை ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்டில் வந்து பிரச்சனை ஆகி போய் நின்றவங்க, இந்த ஐடி கார்டு கேன்சல் ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய கன்விக்ஷன் ஆகிட்டவங்க, இல்லை வந்து இது இன்னும் ஒரு விஷயம் கண்டெம்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்ப்போம். Any contempt of court proceeding are pending before any court of law or if he has been found guilty of contempt கோர்ட்டை வந்து அவமதிக்கும் விதத்தில் நடந்திருந்தாலும் சரி, கோர்ட்டை வந்து ரொம்ப அத்துமீறி பேசி அவதூறுகள் விஷயத்தை வந்து பரப்பியிருந்தாலும் சரி, நாட் எலிஜிபிள் டு பி அ சீனியர் அட்வொகேட். சீனியர் அட்வொகேட் அவங்களும் ஆக முடியாது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் 3ல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிவிஷன்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, the permanent committee and the full court shall take into account the caliber, merit, ability and academic distinction of the advocate concerned, so including his character, conduct, behavior towards the court and other members of the bar. So கோர்ட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு வெளியே இருந்தாலும் சரி, மெம்பர்ஸ் யாரெல்லாம் கோர்ட்டில் வந்து நிறைய பார் மெம்பர்ஸ் இருப்பாங்க அவங்கக்கிட்டையும் சரி ரொம்ப ஜெனியூனாக, ரொம்ப ஹம்பிளாக, கேரக்டர் வைஸும் காண்டக்ட் வைஸும் பிஹேவியர் வைஸும் ஒழுங்காக இருந்தால் பட்சத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு கேலிபர் இருக்குது, தே ஹாவ் மெரிட் இருக்குது, அவங்க அகடமிக்கில் நல்ல வெல்வர்ஸ்டாக இருந்திருக்காங்க, எபிலிட்டி வந்து அவங்களுக்கு சூப்பராக இருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் பெர்மனன்ட் கமிட்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு தான் தே வில் டிஸ்டிங்ஷனாக இருக்கக்கூடிய இந்த சீனியர் அட்வொகேட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ரோலை கொடுப்பாங்க. இந்த சீனியர் அட்வொகேட் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். இந்த சீனியர் அட்வொகேட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ரூல்ஸ் பார்க்கும்போது. ஸோ இந்த பெர்மனன்ட் கமிட்டி ஃபார் டெசிக்னேஷன் ஆஃப் சீனியர் அட்வொகேட்ஸ் இந்த ரூல் 3ல என்ன சொல்லிட்டுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு த டெசிக்னேஷன்ஸ் ஆஃப் சீனியர் அட்வொகேட்ஸ் இன் ஹை கோர்ட் ஷால் பி டெல்ட் வித் தி பெர்மனன்ட் கமிட்டி ஃபார் டெசிக்னேஷன் ஆஃப் சீனியர் அட்வொகேட்ஸ் which will be headed by the Chief Justice and consist of the 2 senior most judges of the High Court, the Advocate General and the designated senior advocate of the bar to be nominated by the members of the permanent committee. So the permanent committee la yaar irukka poranga Chief Justice avargal irupanga and 2 senior most judges of High Court இருக்கவங்க வந்து கண்டிப்பா நபர்கள் இருப்பாங்க. அட்வொகேட் ஜெனரல் சொல்ல ஏஜி அவர்கள் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் அமர்வில் இருக்கும் பட்சத்தில் முக்கியமாக இன்னொரு சீனியர் அட்வொகேட் ஃப்ரம் தி மெம்பர்ஸ் டாமினேட் பண்ண பார்ல இருந்து இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு குழு தான் வந்து நம்மளுடைய பெர்மனன்ட் கமிட்டி. ஸோ இவங்க தான் ஒரு சீனியர் அட்வொகேட் டெசிக்னேஷன்ஸ்க்கு வந்து ஓகே இவங்க கரெக்டாக எலிஜிபிள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்கும். நம்மளுடைய மெட்ராஸில் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ண, தமிழ்நாட்டில் இப்படி தான் வந்து சீனியர் அட்வொகேட் ஆறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தி கமிட்டி கான்ஸ்டிட்யூட் இந்த சப் ரூல் 1 ஷால் ஹாவ் அ செக்ரட்டரியேட் இருப்பாங்க, தி காம்போசிஷன்ஸ் ஆஃப் விச் வில் பி டிசைடட் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் இன் கன்சல்டேஷன்ஸ் வித் தி அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி கமிட்டி. அதர் கமிட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்கள்கிட்டையும் அவங்க பேசி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்ரட்டரியேட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதான் சப் ரூல் 1ல வந்து பேசினதை நம்ம சப் ரூல் 2ன்னு சொல்லுவோம். த கமிட்டி மே இஷ்யூ சச் டைரக்ஷன்ஸ் from time to time as deemed necessary regarding the functioning of the secretariat, including the manner in which and the source from which the necessary data information with regards to the designations of the senior advocates are to be collected, compiled and presented. So புரியுதா, இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கமிட்டியில் இருக்க நபர்கள் எல்லாருமே will time to time தேவையான விஷயங்களை வந்து they can இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நெசசரி தேவைப்படுதுன்னா அந்த டைரக்ஷன்ஸ் மூலிமா அவங்க இன்க்ளூட் பண்ணி தே கேன் டிசைட் வெதர் ஹீ கேன் பி குவாலிஃபைட் ஆஸ் சீனியர் அட்வொகேட் ஆர் நாட் அப்படிங்கிறது. இந்த சீனியர் அட்வொகேட்டுங்கிறது ஓவரால் வியூவில் என்னென்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோமே. ஏன் அப்படி ரிட்டையர்மெண்ட் மாதிரி சொல்கிறேன்னா, அவங்க வக்காலத்தை வந்து போடவே முடியாது. ஒரு அட்வொகேட்டாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வக்காலத்து போடணும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்போது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா வக்காலத்தில் எல்லாரோட பேரையும் போடுவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த கேஸ்க்காக போடுறது. அந்த ஒரு விஷயமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் கோனா லீவ் இட் அவுட். ஸோ அது டிஸ்அட்வான்டேஜாகவும் பார்க்கலாம், இது அவங்க வந்து சீனியர் அதாவது அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் போஸ்டிங்காகவும் அப்படியும் பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா அந்த இடத்துக்கு போஸ்டிங் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களால டிராஃப்டிங்கோ அவங்களால பெயிண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து வக்காலத்தில் கையெழுத்து போடுறதோ இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க செய்யவே கூடாது. ஸோ தான் வந்து நிறைய ஜூனியர்ஸ் வந்து அவங்க வச்சு அவங்க மூலியமாக அவங்க வக்காலத்தை ஃபைல் பண்ணி அவங்க வந்து ரொட்டேஷன்ஸில் அவங்க போய் முக்கியமான கேஸஸ்க்கு அப்பியரன்ஸ் ஆவாங்க. இவங்களுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது, அதை பற்றியும் நான் சொல்கிறேன். பட் இந்த
அந்த விஷயம் அந்த கண்டென்ட் வந்து எங்கே சொல்லியிருக்காங்க மேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல் 8ல் ஆன் டெசிக்னேஷன் ஆஃப் அட்வொகேட் as a சீனியர் அட்வொகேட்டில் இது சொல்லியிருக்காங்க. அதாவது அதோடைய சப் ரூல் 1ல் ஆன் டெசிக்னேஷன் ஆஃப் சீனியர் அட்வொகேட் தி அட்வொகேட் கன்சர்ன் ஷால் நாட் ஃபைல் எனி வக்காலத் ஆர் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கவர்மெண்ட் சைட்டில் இருக்கவங்க வந்து மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, இல்லை வக்காலத் நார்மலாக ஃபைல் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே அவங்க பண்ணவே முடியாது. ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் அது செய்யணும், அதையே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு அட்வொகேட் ஆயிட்டாங்க அப்படின்னாவே லைக் ஆல்மோஸ்ட் எல்லா ஒரு ஃபீல்டுலேயும் ஒரு அடுத்த கட்டமாக வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. அதே மாதிரி தான் இது ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா வாதாட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க, வாதாடுவாங்க. வக்காலத் நாமா போகிறதும் மினிமம் ஆஃப் அப்பியரன்ஸை கண்டிப்பாக கூடாது. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது சீனியர் அட்வொகேட்டுக்கு ஆஃபீஸ் போகும்போது வக்காலத் வந்து சீனியர் கையெழுத்து போட்டாருன்னா அப்போ யோசிச்சுக்கோங்க, சீனியர் அட்வொகேட் எப்படிங்க வக்காலத் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்லீஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும். அதாவது appear before any court, tribunal or judicial authority unless assisted by another advocate. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க டேரெக்டாக கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகிறதோ, டேரெக்டாக ட்ரிபியூனலில் போய் அப்பியர் ஆகிறதோ, இல்லை ஜுடிஷியல் அத்தாரிட்டியை வந்து போயிட்டு நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தே காட் தட் ப்ரெஸ்டீஜியஸான ஒரு விஷயம் கொடுத்தாச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணோன்னா only with the help of assistance of another advocate ஓட மட்டும் தான் they can go and appear அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா. அதனால சீனியர் அட்வொகேட் கூட எப்பயுமே ஒரு ஜூனியர் ஒருத்தர் போய் கூட நின்றுப்பார். ஸோ திஸ் இஸ் வெரி மேண்டேட்டரியான விஷயம். ஸோ அவங்களே டேரெக்டாக போய் நிற்க முடியாது, தட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. டேரக்ட்லி கிவ் கன்சல்டேஷன் டு எனி லிட்டிகன். ஸோ அதே மாதிரி இவங்க செல்ஃபாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டேரெக்டாக லிட்டிகேஷன்ஸ்க்கு வந்து கன்சல்டேஷன் இவங்க கொடுக்குது. அதனால தான் சொல்கிறேன், கன்சல்டேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ லீகலான ஒரு விஷயம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்காங்க. கன்சல்டேஷன் ஃபீஸ் இல்லாமல் மொத்தமாக அவங்க வாங்கிடுவாங்க. முதல்ல ஒரு 10,000 கொடுங்க, அப்புறம் 20,000 கொடுங்க அப்படின்னு. நம்ம அதை செப்பரேட்டாக சொல்கிறோம், ஃபைலிங்க்கு இவ்வளோ காசு ஆகுது, ஸோ இந்த பர்டிகுலர் வக்காலத்துக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பனாக நம்ம சொல்கிறோம். பட் மற்றவங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, என்ன இவ்வளோ காசு இருக்கா, நான் இப்போ கோர்ட்டுக்கே நான் வரமாட்டேன், ஃபைலே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற ஒரு அமௌண்ட் ஒரு 35, 50, 60 முடியும், அதுக்குள்ளே மேக்ஸிமம் முடிஞ்சிடும். பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா 10,000 வேலையை முடிச்சிடும், 5,000 முடிச்சுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க. அப்புறம் வாய்தா இப்போ நீங்களே வந்து காசு கொடுத்தாலுமே கூட அந்த கேஸ் எப்படி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிரும். இல்லை செகண்ட் க்ரைட்டீரியா எப்படி ஆகும்னா, நீங்கள் நினச்ச அந்த 10,000 விட 1.5 லட்சம் 2 லட்சம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இந்த இடத்துல டைரக்ட்லி கிவ் கன்சல்டேஷன் டு எனி லிட்டிகண்ட் ஹி இஸ் நாட் அலவுட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய எக்ஸ்பிளனேஷன் இன் அடுத்தடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு புரிய வரும். அப்பியர் ஃபார் மென்ஷனிங் இன் எனி மேட்டர் டு த கோர்ட் நார் சீக் அட்ஜர்ன்மெண்ட் இன் எனி கோர்ட். அதனால தான் ஜூனியர்ஸ் அனுப்பி விட்டு அட்ஜர்ன்மெண்ட்ஸ் கேட்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜூனியர்ஸ் அனுப்பி விட்டு என்ன பண்ணுங்கன்னா மென்ஷனிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. சீனியர் அட்வொகேட்ஸ் போகக்கூடாது, அது அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் கிடையாது அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ரூல்ஸ் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கும். அதாவது என்னன்னா, நிறைய ஜூனியர்ஸை வந்து மேண்டேட்ரியாக அவங்க வச்சுப்பாங்க, சரிங்களா? அதனால தான் இப்போ சொல்லியிருக்காங்க, சீனியர்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் மாதிரி உங்களுக்கு நீங்கள் நல்லா வெல் செட்டில்ட் ஆகிட்டீங்க, ஜூனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் 20,000 கொடுங்க மினிமம். நீங்கள் இன்னும் 5,000 2,000 கொடுத்துட்ருக்கீங்க, ஏன் அது கூட கொடுக்காம அலைய விடுறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய நியூஸஸில் ரிப்பீட்டடாக வந்தாலும் இன்னுமே அதே 5,000 2,000 கொடுத்துட்ருக்கவங்க இன்னும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க, ரைட்? இப்போ again coming to the முக்கியமான பாயிண்ட், accept instructions to draw pleadings or affidavits. ஸோ இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து ப்ளீடிங் செய்கிறதோ இல்லை அஃபிடவிட் வந்து இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது மாதிரியான விஷயங்களோ இல்லை அட்வைஸ் ஆன் எவிடன்ஸ் பற்றி அட்வைஸ் கொடுக்கறதோ ஆர் டூ எனி டிராஃப்டிங் ஆஃப் ஒர்க் வந்து டிராஃப்டிங் ஷுட் பி டன் பை தி பர்டிகுலர் கன்சர்ன் அட்வொகேட். அதர் அட்வொகேட்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க, பட் சீனியர் அட்வொகேட் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டூ எனி டிராஃப்டிங் ஆர் ஒர்க் ஆஃப் அண்ட் அனாலகஸ் நேச்சர் இன் எனி கோர்ட், எந்த கோர்ட்லையும் பண்ணக்கூடாது, எந்த ட்ரிபியூனல்லையும் இவங்க இந்த அஃபிடவிட்டை வந்து டிராஃப்ட் பண்ணுறதோ ப்ளீடிங்ஸ் பண்ணுறதோ இவங்க பண்ணக்கூடாது. or undertaking conveyancing work of any kind whatsoever. However, these prohibitions shall not extend to settling any such matter as aforesaid in consultation with an instructing advocate. ஸோ இது எல்லாமே எப்படி செய்யலாம்னா, ஒரு அட்வொகேட் கிட்ட ஒரு மாதிரியான விஷயங்களை வந்து பேசிக்காக தான் சொல்லுமே தவிர இவங்களே ஃபுல் இன்டெப்த்தாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் சப் ரூலில் இந்த வந்து டீட்டெயில்டாக சொல்லி. ஸோ
அக்செப்டிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ட்ரா ப்ளீடிங்ஸோ அஃபிடவிட்டோ அட்வைஸோ எவிடன்ஸ் மாதிரியான விஷயங்களோ அனாலஜியஸ் நேச்சரில் இருக்கக்கூடிய எந்த கோர்ட்லேயோ ட்ரிபியூனல்லையோ அண்டர்டேக்கிங்கோ எனி கைண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி இவங்க செய்யக்கூடாது. ஹவவர் தீஸ் இந்த ப்ராஹிபிஷன் தடுக்க விட்டுறது வந்து ஷால் நாட் எக்ஸ்டெண்ட் டு த செட்டிலிங் ஆஃப் எனி சச் மேட்டர் அஃபோர்ஸ் இன் கன்சல்டேஷன் வித் அன் இன்ஸ்ட்ரக்டிங் அட்வொகேட் சொல்லு. ஸோ அட்வொகேட்டோட இன்ஸ்ட்ரக்டிங்கில் நீங்கள் அவங்க பண்ணலாமே தவிர நீங்கள் டேரெக்டாக போயிட்டு டிராஃப்டிங் பண்ணுறதோ டேரெக்டாக உட்காந்து அஃபிடவிட் பண்ணுறதோ எவிடன்ஸ் வந்து கொடுக்குறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது தவறுன்னு சொல்லியாச்சு. சரி, இப்படிலாம் இது அத்துமீறி செஞ்சாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ அடுத்து எஃப்ல என்ன சொன்னா, பி as ஸ்டாண்டிங் கவுன்சில் ஆஃப் எனி கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் institutions or local corporate body, or if he holds such a position he shall resign or relinquish the same upon being designation as senior advocate. senior advocate ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு சில சீனியர் அட்வொகேட்டாக இருக்காங்க, ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருக்காங்க சொன்னாங்க, கிடையவே கிடையாது, அப்படி இருக்கவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீனியர் அட்வொகேட் அப்படின்னா இவங்க ஸ்டாண்டிங் கவுன்சில் எந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க முடியாது, எந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்க்கும் இவங்க சீனியர் அட்வொகேட்டாக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா அந்த சீனியர் அட்வொகேட்டோட இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தே வில் பி கொஸ்டின் டைப் ஆயிடுவாங்க, கமிட்டி மெம்பர்ஸ் உங்களை கேள்வி கேட்பாங்க. சரி, ஓகே. அண்ட் வேறு என்னெல்லாம் இங்கே செய்ய முடியாதுன்னா, நிறைய பேர் சொன்னாங்க கார்பரேட் பாடியில் வந்து சீனியர் அட்வொகேட் நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம், அப்படி அதுக்குன்னு வாய்ப்பே கிடையாது. ஸோ லோக்கல் கார்பரேட் பாடியாக இருக்கும் பட்சத்துலேயும் சீனியர் அட்வொகேட்டுங்கிற நபர்கள் வந்து ஹீ கான் பி, அப்படி இருந்தால் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஹீ கேன் டேக் திஸ் ரோலாக சீனியர் அட்வொகேட்டுங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு அண்டர்டேக்கிங் அவங்க பண்ணிக்க முடியும். அதனால் நிறைய பேர் இன்னொரு சீனியர் அட்வொகேட்டாக ஆகிட்டாங்க, பேனல் மெம்பர், அப்படி கிடையாது. ஸோ அந்த கிளாரிட்டியோட கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சீனியர் அட்வொகேட்னாவே ஹீ கான் பி ஸ்டாண்டிங் கவுன்சிலாக இருக்க முடியாது, எந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க முடியாது, எந்த பப்ளிக் அண்டர்டேக்கிங்க்கும் இருக்க முடியாது, எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்க முடியாது, எந்த லோக்கல் கார்பரேட் பாடிக்கும் அவங்க வந்து சீனியர் அட்வொகேட் அந்த மாதிரி பொசிஷனில் இருந்துட்டு அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணாதான் சீனியர் அட்வொகேட் ஆகணும். இப்போ சீனியர் அட்வொகேட்டாக இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பேனல் மெம்பர்ஸ்னு சொல்கிறது அது வேறு, இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நிறைய பேர் சீனியர் அட்வொகேட்டாக இருக்காங்க, அவங்க சீனியர் ஸ்டாண்டிங் கவுன்சில் ஆஃப் த கவர்மெண்ட்டு அண்ட் சீனியர் அட்வொகேட்னு குழப்பிப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. தயவு செஞ்சு இதை கிளாரிட்டியோட புரிஞ்சுக்கோங்க. தெரியலனா திருப்பியும் பொறுமையாக நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. Upon designation as a senior advocate, the name of such senior advocate shall be entered in the role of a senior advocate to be maintained by the registry. ஸோ இப்போ எப்படி மேம் லாக் பண்ணுவாங்க அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரியில் வந்து இவங்க சீனியர் அட்வொகேட்டாக இருக்காங்க, ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்கெல்லாம் சீனியர் அட்வொகேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு முக்கியமான ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி இருப்பாங்க. அண்ட் ஆர்டர் தட் டு தட் இஃபெக்ட் ஷால் பி issued conferring such distinction on the advocate by the registrar general, whereupon the advocate shall thereafter be addressed as senior advocate of the high court. ஸோ ஹை கோர்ட்டோட சீனியர் அட்வொகேட் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லிஸ்ட் நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வெல்வர்ஸ்டாக அவங்க பேர் புகழும் வந்து இருக்கும். So upon the advocate being designated as senior advocate, the registrar general shall communicate the same to the Supreme Court of India and all the high courts, Bar Council of India, state bar councils and bar associations of the Madras High Court and Madurai bench. அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ தி அட்வொகேட் பீங் அட்வொகேட்டாக இருந்தாங்கன்னா சீனியர் அட்வொகேட்னு ஆகிட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து இந்த ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலையுமே சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இதோடைய காப்பீஸ் போகும், ஹைகோர்ட் ஆஃப் எல்லா ஹைகோர்ட்ஸ்க்கும் போகும், எல்லா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் வந்து இவங்கெல்லாம் லிஸ்ட்டில் வந்து சீனியர் அட்வொகேட்ஸ் ஆகிட்டாங்க, இவங்களை நாங்கள் வந்து ஏற்றுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டேட் பார் கவுன்சிலுக்கும் காப்பி போகும். அதே மாதிரி பார் அசோசியேஷன்ஸில் வந்து முக்கியமாக மெட்ராஸ் அண்ட் மதுரைக்கும் போகும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தே வில் பி எல்லாருக்கும் ஒரு வெல்வர்ஸ்டு ஃபேஸாக ஃபெமிலியர் ஃபேஸாக வேல்யூ வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போது இவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது? நீங்கள் நான் சொன்ன மாதிரி என்ன மேம் வக்காலத்தே போட முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்பியரன்ஸ் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, டேரெக்டாக கன்சல்டேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ விஷயம் அஃபிடவிட் பண்ண முடியாது, ப்ளீடிங்ஸ் பண்ண முடியாது, டிராஃப்டிங் செய்ய முடியாது, இதுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு துணை. இப்போ வயசாயிட்டா என்ன ஒருத்தவங்க கூட யாராவது இருப்பாங்களா, அந்த மாதிரியே தான் இவங்க கிட்டத்தட்ட போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துருவாங்க. ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ல் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் தி சீனியர் அட்வொகேட்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ எ சீனியர் அட்வொகேட் ஷால் ஹாவ் ப்ரிஃபரன்ஷியல் ரைட் of audience in all courts according to the seniority. Seniority பொறுத்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா they have the rights of audience. சரிங்களா? இது மட்டும் புரிச்சுக்கோங்க. எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க, பார்ஷியாலிட்டி கிடையாது, இது ப்ரிஃபரன்ஸ் தருது. இப்போ வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்தால் நம்ம என்ன மரியாதை கொடுப்போம் வைப்போம் இல்லையா? தட் ஹைலி ஸ்டாண்டர்டான பீப்புளுக்கு, எமினன்ஸ் பர்சனுக்கு யோசிச்சு பண்ண 15 ஜட்மெண்ட் அவங்க பேரில் வந்து இந்த டோட்டலாக இந்த சட்டமே வந்து பெருமைப்படுற அளவுக்கு அவங்க ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்ருக்க ஒரு மிக ஒரு
ஒரு லெவலுக்கு போகிற ஒருத்தவங்களுக்கு அது கூட கொடுக்கலன்னா எப்படி இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரூல்ஸும் சொல்லியிருக்கு. ஸோ ப்ரிஃபரன்ஷியல் ரைட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கொடுக்கணும், அதுதான் உங்களுக்கு சீனியாரிட்டி பேஸ் பண்ணி எல்லா கோர்ட்ஸையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரிவிலேஜஸ் ஃபார் சீனியர் அட்வொகேட். ஸோ செகண்ட் வந்து என்ன அப்படின்னா பியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஷால் பி என்டைட்டில் டு வியர் ஸ்பெஷல் ரோப்ஸ் மென் ஃபார் சீனியர் அட்வொகேட்ஸ்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஸ்பெஷல் ரோப்ஸ். ஸோ மற்றவங்க எல்லாருக்கும் ஒரே 2 ரோப் தாங்க, ஒன்று நார்மல் ரோப், இன்னொன்று ஸ்பெஷல் ரோப்ஸ். இந்த ஸ்பெஷல் ரோப்ஸில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பேக் சைடில் வந்து வியூ தெரியும். ஸோ தட் இஸ் வாட் வி சே இட் ஆஸ் அ ஸ்பெஷல் ரோப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ 2 கை பகுதியிலையும் வந்து லைக் ஒரு 2 இது இருக்கும், லைக் மேபி ஸ்கின் ஆஃப் த ஸ்னேக் வந்து உறிஞ்சு போகிற மாதிரி என்னென்னா ஒரு இது வந்து கையில் இருக்கும், ஒரு வந்து கிழிஞ்சு போன மாதிரி ஒன்று வந்து ஹேங் ஆன் இருக்கும். பேக் சைடில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன்று தேல் பி ஹேங்கிங். மற்றவங்க யாருக்கும் அந்த மாதிரி இருக்காது. அப்படி இருக்கவங்களாம் சும்மா வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் எனி திங். நான் நிறையா கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ 2 ரோப்ஸ் தான், ஒன்று நார்மல் ரோப்ஸ், இன்னொன்று சீனியர் அட்வொகேட்ஸோட ரோப்ஸ், அவ்வளோதான். ஸோ ஷால் பி என்டைட்டில் டு சச் அதர் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் கன்ஃபர்ட் பை தி ப்ராக்டிஸ் ஆஃப் சீனியர் அட்வொகேட் அண்டர் தி அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அட்வொகேட்ஸ் பற்றி அட்வொகேட்ஸ் ஆக்டில் சொல்லி 1961 சொல்லியிருக்கு, அதில் இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. சரி, ரைட். இப்போ வந்து எப்படி இந்த டெசிக்னேஷன்ஸ் இந்த கொடுத்துருக்காங்க, இந்த வித்ரா எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பாங்க 10th. அதாவது ரூல் 10 வித்ரா ஆஃப் டெசிக்னேஷன்ஸ் பை தி கோர்ட் in the event that a senior advocate is found guilty of professional conduct unbecoming of a senior advocate or for involvement in any alleged offences involving moral turpitude, or is found guilty of contempt of court or found guilty of misconduct by the bar council, rendering him unworthy to continue as senior advocate, the full court may review its decisions to designate the person concerned and recall the same after complying with the principles of natural justice, and the decisions to recall the designation shall be intimated, notified in the same manner as provided in Rule 8, Rule 3 of these rules அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து லே ஹாவ் ஏதோ ஒரு கில்ட்டி தவறுதல் செஞ்சுருக்காங்க, தப்பு செஞ்சுருக்காங்க, நிறுவனம் ஆயிடுச்சு, இவங்க மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து சொன்னது உண்மையாகும் பட்சத்தில், கோர்ட்டை அவமதிப்பு செய்யும் பட்சத்தில், இதில் வந்து மிஸ்காண்டக்ட் வந்து செஞ்சுருக்காங்க, அது வந்து கவுன்சிலுக்கு தெரிய வரும் பட்சத்தில் இவங்க அன்வர்த்தி, இவங்க வந்து சரி இது வந்து இந்த போஸ்டிங்க்கு இந்த டெசிக்னேஷனுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதும் அவங்களுக்கு கோர்ட்டை என்ன பண்ணுன்னா, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் டெசிக்னேஷன்லேருந்து வித்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுதான் வந்து appendix A ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன்ஸ் கன்சர்ன் லெட்டர் ஃபார் பீங் டெசிக்னேட் அஸ் சீனியர் அட்வொகேட் ஃபார் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட். அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோஸ், டீட்டெயில்ஸ், நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அட்ரஸ், லைக் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் அட்வொகேட் என்ன, பார் கவுன்சிலோட என்ரோல்மெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், மெம்பர் ஆஃப் எத்தனை இதுக்கு வந்து பார் அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்க, என்ன ஃபீல்ட் ஆஃப் லாவில் ஸ்பெஷலைசேஷனாக அவங்க இருக்காங்க, ஸ்பெஷல் நாலேஜ் என்ன, எமினன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க டீட்டெயிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் ரிப்போர்ட்டட் அண்ட் அன்ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஷோயிங் ஹிஸ் அப்பியரன்ஸஸ். ஸோ இது ரொம்ப முக்கியம். அது எத்தனை ஜட்ஜ்மெண்ட்ஸ் அவங்க பேரில் வந்திருக்கு ரிப்போர்ட் ஆகினா, லைக் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் லா ஜேர்னல்ஸ் இந்த மாதிரிலாம் ஜேர்னல்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் நிறைய ரிப்போர்ட் ஆகிருந்திருக்கும். அது நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸாக இருக்கும்போது இட் வில் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் நிறையா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னாலும் அதுவும் வந்து கவுண்டபிள், அதுவும் பாயிண்ட் கிரெடிட் தான் உங்களுக்கு. டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரோ போனோ ஒர்க் அப்படின்னா குட் ஒர்க் டியூரிங் ப்ரீவியஸ் 5 வருஷம் இவங்க இந்த அப்ளை பண்ணும்போது முன்னாடி 5 வருஷம் முன்னாடி இங்கே என்னெல்லாம் நல்ல ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, பப்ளிக்காக பண்ணியிருக்காங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாம் வரும். பப்ளிக் ஒர்க்னா போய் குப்பல்றது க்ளீன் பண்ணுறதெல்லாம் கிடையாது, சட்டத்துக்கு உடந்து என்ன நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க அதுதான் இட்ஸ் பி கால்ட் அஸ் ப்ரோ போனோ. ஸோ ப்ரோ போனோ மீன்ஸ் லைக் இட் வில் பி கால்ட் அஸ் ஃபார் தி பப்ளிக் குட்டுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட்லி ஃபார் புவர் அன்ப்ரிவிலேஜ் கிளைண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய லீகல் அட்வைசஸ் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொஞ்சம் அவங்க மூலியமாக இன்டைரக்டாக கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட் வில் பி கன்சிடர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரோ போனோ ஒர்க் வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெதர் ஹோல்ஸ் அண்ட் ஹெல்ட் எனி பொசிஷன்ஸ் இன் பார் கவுன்சில், பார் அசோசியேஷன்ஸ் இஃப் ஸோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்களில் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேவ் யூ எவர் arrested, prosecuted, FIR filed, detained, fined, convicted, debarred at the time of filing up this form? If yes,
give particulars thereof. இப்போ இந்த particulars அவங்க கொடுக்கல தெரிய வருது அப்படின்னா அந்த இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனும் உங்களுக்கு இல்லாமல் பேர் கெட்டு போயிடும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வரவே கூடாது. நீங்கள் சீனியர் அட்வொகேட்ஸ் ஆகணும், உங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் அட்வொகேட், நீங்கள் நல்ல பேர் எடுக்கணும், அட்லீஸ்ட் அந்த அட்வொகேட்டோட போஸ்டிங்காவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னா ஒழுங்காக இருங்க. சீனியர் அட்வொகேட்டோ சிவில் ஜட்ஜா நீங்கள் எங்கே போனால் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அதனால டோன்ட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் இன் எனி டைப் ஆஃப் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் தேவையில்லாமல் நீங்களே இன்வால்வ் ஆகிக்காதீங்க. வெதர் எனி ப்ரொசீடிங்ஸ் வித் இனிஷியேட்டட் ஆர் பெண்டிங் அகெயின்ஸ்ட் யூ பிஃபோர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பார் கவுன்சில் இஃப் ஸோ பர்டிகுலர் சோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ஏதாவது பெண்டிங் ஆஃப் பார் கவுன்சில் எதாவது பெண்டிங் ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் வந்து இருந்தால் தான் சீனியர் அட்வொகேட்ஸ்க்கு வந்து தே கேன் பி டேக்கன் அப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ நியூஸ் அப்போலையும் வந்துருந்துச்சு. எனி அதர் இன்ஃபர்மேஷன் இந்த ரிகார்ட் சொல்லிட்டு உங்கள் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு எல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபில் பண்ணும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபாண்ட் சைஸில் இருக்கணும், ஏரியல் 12 இருக்கணும், டபுள் ஸ்பேசிங்கில் இருக்கணும், ஒன் சைட் ஆஃப் தி ஒயிட் ஷீட்டில் A4 ஷீட்டில் தான் இருக்கணும், இன்னும் மார்ஜினுக்கும் இதுக்கும் 4 சென்டிமீட்டர்ஸ் வந்து வித் இருக்கணும் ஆன் டாப் ஆனால் அந்த லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் அக்கம்பனி பண்ணும்போது அந்த நம்பர் கான்சிக்யூட்டிவ் வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே டோட்டலாக கொடுத்துருப்பாங்க. மாதிரி அப்ரிவேட்டட் நேம் வில் நாட் பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நேம் ஆஃப் த அப்ளிகேஷன் ஷுட் பி டேலி வித் த நேம் ஆஃப் தி மென்ஷன் என்ரோல்மெண்ட். ஸோ என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களும் கொடுக்கணும், மாற்றி எல்லாம் பேரெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஷுட் பி ப்ரெசென்ட் இன் ஷேப் ஆஃப் பேப்பர் புக் மாதிரி தான் அவங்க கொடுக்கணும். டியூலி டேக் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணிட்டு அது வந்து பண்ணணும், பட் நாட் ஸ்பைரல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் வந்து மாதிரியான விஷயங்கள் எல்லாமே லெஜிபிளாகவும் நல்ல கிளியராகவும் ட்ரூ காப்பியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அகைன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி பேஸ்டட் ஆன் ஈச் காப்பி ஆஃப் தி அப்ளிகேஷன் கம் கன்சர்ன் லெட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் ஷுட் பி அக்கம்பனிட் பை இட்ஸ் சாஃப்ட் காப்பி இன் PDF ஃபார்மேட் பென்ட்ரைவில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் செய்ய போக அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 20 points for the number of practice of an advocate from the date of enrollmentல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ இருக்கோ 20 points. So 10 points for 10 to 20 years of practice, 20 points for practice of beyond 20 years. 20 வருஷம் மேலே போனால் 20 பாயிண்ட் உங்களுக்கு, 10லேருந்து 20 வருஷம் ப்ராக்டிஸ்னா 10 பாயிண்ட்டு, 20 வருஷத்துக்கு மேலே போனால் 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அகைன் பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு இல்லை அன்ரிப்போர்ட்டடாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து இண்டிகேட் த லீகல் ஃபார்முலேஷன் அட்வான்ஸ்டு பை தி அட்வொகேட் இன் தி கோர்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இன் த கேஸ் ப்ரோ போனோ ஒர்க் டன் பை தி advocate domain வந்து expertise of the advocate in various branches of law such as constitutional law, interstate water disputes, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரிமினல் லா, ப்ராப்பர்ட்டி லா, சர்வீஸ் லா, ஆர்பிட்ரேஷன் லா, கார்ப்பரேட் லா, ஃபேமிலி லா, ஹியூமன் ரைட்ஸ் லா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், இன்டர்நேஷனல் லா, லா ரிலேட்டிங் டு உமன், கஸ்டமரி லாஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி இடங்கள் இல்லை லாஸில் வந்து இவங்க ஜட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட்டடாகவும் அன்ரிப்போர்ட்டடாக வரும் பட்சத்திலே தே வில் கெட் 40 பாயிண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிகேஷன் பை தி அட்வொகேட்ஸ் பப்ளிகேஷன் செஞ்சே ஆகணும், அதுக்கு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. பர்சனாலிட்டி அண்ட் சூட்டபிலிட்டி டெஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ அண்ட் இன்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட் தான். இன்டர்வியூ 25 பாயிண்ட், அதுக்கு முன்னாடி நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பாயிண்ட் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து 20, 30, 40 இங்கே ஒரு 100 பாயிண்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதை வச்சு தான் தே கேன் பி டெசிக்னேட் அஸ் சீனியர் அட்வொகேட். ஸோ சீனியர் அட்வொகேட் ஆனாலும் கேரக்டர்னு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒரு விஷயம் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அது என்னன்னா ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பை தி பெர்மனன்ட் கமிட்டி அண்ட் டெசிக்னேஷன் ப்ராசஸ், அதாவது ரூல் 7ல் சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன ஒன்ஸ் இயர் வந்து இவங்க மீட்டிங் நடக்கும், அதான் சொல்லி இந்த பெர்மனன்ட் கமிட்டி ஷால் மீட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பெர்மனன்ட் கமிட்டி வில் அசஸ் ஈச் ப்ரொபோசல் அப்ளிகேஷன் த லைட் ஆஃப் மெட்டீரியல் submitted by the permanent secretariat and shall take into account the suggestions, views and objections received by the permanent committee ன்னு சொல்லிட்டாங்க. The permanent committee may interact with the advocate for his overall assessment which shall be on the basis of the point based format provided in the appendix B லைக் அப்பெண்டட் டு தீஸ் ரூல்ஸ். அதாவது நான் அப்பெண்டிக்ஸ் பி படிச்சுட்டு நான் வந்தேன், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்குங்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து எனி ப்ரொபோசல் அப்ளிகேஷன் டெஃபர்டு பை தி பர்டிகுலர் பெர்மனன்ட் கமிட்டி ஷால் நாட் பி கன்சிடர்ட் அன்டில் தி எக்ஸ்பைரி ஆஃப் 1 year from the date of the deferment. All names that are listed before and cleared the permanent committee along with the recommendations or specific remarks, if any, the permanent committee shall be placed before the full court of approval. Voting by secretariat will not nominally be restored by the full court except when unavoidable. The decision shall be carried by the majority. However, in case of the lie, the Chief Justice shall have the second and the casting vote.
Any case that has not been favorably considered by the full court be viewed and reconsidered after the expiry of the period of 2 years following the manner indicated above, and this proposal is being considered afresh. ஸோ இந்த மாதிரியான விஷயம். ஸோ அந்த கமிட்டி பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஓட்டிங் ரைட்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. எப்போ ஓட் பண்ணலாம், சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி வரும், கேஸ்டிங் ரோல்னால் என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபுல் ஃபைலில் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரப்போசல் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சப்மிஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ரிட்டர்னில் இருக்கணும். டெசிக்னேஷன்ஸ் பண்ணும்போது சீனியர் அட்வொகேட், அதாவது அவங்களோட சீனியர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க 15 இயர்ஸ் இருக்கவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். 2 பேர் பண்ணலாம், அதுக்கு மேலே அவங்க பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ அவங்க ரிட்டர்னில் அவங்க எழுதி கொடுக்கணும். ஆன் ப்ரப்போசல் ஃபார் டெசிக்னேஷன் ஆஃப் சீனியர் அட்வொகேட் பை 2 designated senior advocates of following standing of 15 years as senior advocate of the Madras High Court இருக்கணும். அவங்க தான் வந்து லைக் they will give you, அப்போ தான் வந்து they will come under this procedures-ல வருவாங்க. On the applications by an advocate with 2 designated senior advocates having a standing of 15 years of the senior advocates of the Madras High Court அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ப்ரப்போசல் ஆஃப் தி டெசிக்னேஷனுக்கும் சரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பை அன் அட்வொகேட்டும் சரி இது இருக்கணும். ரிட்டர்னில் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் பை தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆர் எனி பெர்மனன்ட் ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட் பண்ணும் பட்சத்தில் வித் டியூ அசஸ்மெண்ட்டோட சேர்த்து என்ன பண்ணால் அட்வொகேட் கன்சர்ன் வந்து டிசர்வ் திஸ் டெசிக்னேஷன்ஸ் ஃபார் ஹிஸ் எபிலிட்டி, eminence, distinction, special knowledge in law and participations in the pro bono work and etc ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபார் an advocate to be fulfilled to become as a senior advocate. ஸோ அதே மாதிரி no judge shall propose names of more than 2 advocates ஃபார் டெசிக்னேஷன் இன் 1 calendar year. ஸோ சப்போஸ் ஜட்ஜஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 2 பேர் தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். சீனியர் ஹேவிங் a standing of 15 years of senior advocate shall propose under clause B of subrule 1, endorse under clause C of subrule 1, propose endorse under clause B and C of subrule 1 more than 2 advocates in all for the designations in 1 calendar year. So 1 calendar yearல 2 பேருக்கு மேலே பண்ண முடியாது. They can't give some லைக் ரெஃபரன்சஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான விஷயம் ஏன்னா நான் ஒரு நிறைய பேர் பிடிச்சிருக்கோம், அதே டைமில் ஒரே பேட்சில் எல்லாரும் சீனியர் அட்வொகேட்ஸ் ஆகிறதுக்கான பேட்சில் இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறதுக்காக இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான தகவல். ஸோ 15 daysக்குள்ளே அந்த ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி டைம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜென்ரல் தான், இது ரொம்ப அந்த அளவுக்கு தேவையில்ல. கேன்வாசிங் இன் எனி ஃபார்ம் ஆஃப் கேண்டிடேட் அண்ட் ப்ரொபோசல் ஷால் ரெண்டர் ஹிம் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் த பீங் கன்சிடர். ஸோ கேன்வாசிங் மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரிசப்ட் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் ப்ரொபோசல் அண்ட் அப்ளிகேஷன் வந்து ரூல் 6ல சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஜென்ரல் தான். ஸோ நம்ம கெட்டிங் வியூஸ் அண்ட் சஜஷன்ஸ் வித்தின் 30 days ஃப்ரம் தி பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் தகவலையும் அதிலேயே சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் ஆல் இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் அண்ட் மதுரைக்கு இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் இதுதான். ஸோ இது நான் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பொறுமையாக வேணும்னா யூ கேன் கோ த்ரூ இட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வி ஹாவ் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் ரூல்ஸ் 2007. ஸோ இது நான் லிங்க்கில் கொடுக்குறேன். மேபி நெக்ஸ்ட் டைம் நான் இதை எடுக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, நிறைய பேர் சிவில் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக வந்து மேபி நீங்கள் ஆயிருந்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் யூ ஷுட் கோ த்ரூ இட். ஸோ கெட் ஒரு வாஸ்டான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ பிகாஸ் அதுலேயே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாகவே ஆனாலும் அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. எடுத்த உடனே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் உடனே வந்து சூப்பர் டைம் ஸ்கேல் தரமாட்டாங்க. ஸோ என்ட்ரி லெவல், செலெக்ஷன் கிரேட்ஸ், சூப்பர் டைம் ஸ்கேல்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அதுலேயே கேட்டகரிஸ் இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இது சிவில் ஜட்ஜாக இருக்காங்கன்னா ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 சொல்லி தனித்தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் நிறைய வந்து லெவல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த தி மெட்ராஸ் ஹைகோர்ட் டெசிக்னேஷன் ஆஃப் சீனியர் அட்வொகேட்ஸ் ரூல்ஸோட 2020 நம்ம வந்து ஓவரால் பார்த்துட்டோம். நன்றி, வணக்கம்.